சங்கீதம் 132:18 இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்கள் சிரசில் கிரீடம் பூக்கும் என்று சொல்லுகிறார். crown shall flourish upon your head. அதுதாங்க உங்கள் அப்பாவுடைய விருப்பம். ரைட்? கரெக்டாக இல்லையாங்க? அவர் ராஜாதி ராஜா, நாம் எல்லாரும் ராஜாக்கள். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஏற்றுக்கொண்டேங்க. ஏற்ற மிகு வாழ்க்கையை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அனுபவிக்கிறோம். வியாதி இல்லாத வாழ்க்கை, விரக்தி இல்லாத வாழ்க்கை, கிருபை. ரைட்? விபத்து இல்லாத வாழ்க்கை, கிருபை. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆவணங்கள் எல்லாம் பெருகிட்டே இருக்குங்க. ஏன்? பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமெங்கும் அதையே சொல்லுது. ஆமென். ஏன்? ஒரு ராஜரிகமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்காகவே தேவன் இந்த செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், அங்கிள் நீங்களாம் ரொம்ப பெரியவங்க, அந்த வாயை மூடு. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ராஜரிக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் மறுபடி பிறந்திருக்கும் பொழுதே நீங்கள் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க. 2 ஸ்டேட்டஸ். ஒன்று ராஜ மேன்மையான ராஜரிக வாழ்க்கை, ராஜா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்முடைய முதல் பெற்றோரை சிருஷ்டிக்கும் பொழுதே அவர் சொன்னார், ஆளுகை செய்வீர்கள், ஆண்டு கொள்ளுவீர்கள். வாட் டஸ் இட் மீன்? ராஜரிக மேன்மை. அதுதாங்க நம்ம தலையெழுத்து. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஒரு ராஜரிகமான வாழ்வை நீங்கள் வாழுவீர்கள். அதற்கு என்ன அங்கிள் தேவை? ஒன்றே ஒன்று தாங்க. 2 அல்ல, 1 தான் தேவை. என்னது? விசுவாசம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் நல்லா விசுவாசிக்கிறேன் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் சொல்லும் பொழுது சோர்வோடு சொல்லுவாங்க. சிஸ்டர் நீங்களே கண்டுபிடிங்க. இவ்வளவு சோர்வு இருக்குது. அது சோர்வு எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். ரைட்? ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லித்தரட்டுமா? பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு அல்ல, பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் தேவனை விசுவாசித்தால் அற்புத மகிமையை காண்பீர்கள். ஏன் தேவன் வேதத்தில் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்தேன். அப்போஸ்தலர் ரோமர் 8:30 என்ன சொல்கிறாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ யூ ஹேவ் பீன் க்ளோரிஃபைடு. எதற்காக? ஒரு ராஜரீக வாழ்க்கை வாழும்படியாக. ரைட்? அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை. அதனால்தான் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு தேவன் இந்த ஆண்டு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சங்கீதம் 18:11. அது என்ன சொல்லுகிறது? நித்திய பேரின்பத்தை உங்களுக்கு தருவேங்கிறார். நம்முடைய துன்பமெல்லாம் நீங்கி நித்திய பேரின்பத்தை, எவர்லாஸ்டிங் ஜாய். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்குது, ஜாய் எவர் மோர். 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்களும் நானும் வாழப்போகிறோம். நம்முடைய லைஃப் முழுவதும் எவர்லாஸ்டிங் ஜாய். ஆகவே இந்த ராஜரீக உயர்வை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். வாக்கு பண்ணி இருக்கிறபடி தேவருடைய நித்திய பேரின்பத்தை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.